உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கார்கோ ஷிப்பிங் நிறுவனமாக இருக்கக்கூடிய மர்ஸ்க் இப்போ உக்ரைனோட கருங்கடல் பகுதி இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு நாங்கள் எங்களோட சர்வீஸ்ன்றதை நிறுத்துகிறோம். தொடர்ந்து ரஷ்யாவோட தாக்குதல்னால நிறைய இழப்புகள் எங்களோட நிறுவனம் சார்ந்த கப்பல்கள் மற்றும் அந்த சரக்குகளுக்கு ஏற்பட்டதுனால இதுக்கப்புறம் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் எந்த விதமான உக்ரைனோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் நாங்கள் உதவ மாட்டோம்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இப்போது பல கப்பல்கள் இந்த நிறுவனத்தினால ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கார்கோவோட பல கப்பல்கள் கருங்கடலில் இருந்துட்டு. அப்போ அது என்ன ஆக போகுதுன்னு சொல்லக்கூடிய அடுத்த கேள்வியானது வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு, இந்த யுத்தமானது நிக்க போகுது. எப்படின்னு பார்த்தோன்னா, புதினோட இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்களே உக்ரைனோட அந்த யுத்தத்துக்கு எதிரான எதிர்ப்பை புதின் அவர்கள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்குமே விருப்பம் இல்லாத யுத்தத்தை புதின் அவர்கள் தொடர மாட்டார்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஈரான் பக்கம் பார்த்தோன்னா நிறைய முக்கியமான செய்திகள், குறிப்பா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள நேரடியா இந்த மோதலானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் தொடங்க போறதா சில தகவல்களானது கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யா உக்ரைன் அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த 2 அப்டேட்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஈரான் பற்றின அந்த செய்திகளுக்குள்ளே போவோம். முதல் செய்தியை நம்ம இந்த பார்க்க போகிறதே ஜெலன்ஸ்கியோட அறிவிப்பை பற்றி தான். நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன், புதினோட இன்னர் சர்க்கிள் இந்த ஒரு யுத்தத்தை வெறுக்கிறதா சொல்லியிருக்காருன்னு. அதனால் அதற்கான அடுத்த கட்ட அப்டேட் எதுவும் இருக்கான்னு பார்த்தோன்னா, இல்லை அதை பற்றின டேட்டாஸ் எதுவும் கிடச்சிருக்கான்னு பார்த்தோன்னா கிடையாது. இதை ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட டோனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த யுத்தமானது முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக புதின் அவர்கள் இந்த யுத்தம் முடியாத ஒரு பிரச்சனையை ரஷ்யாவுக்கு கொடுக்க போகுதுன்றதை உணர தொடங்கிட்டாரு. அதோட ஒரு விளைவா அவர் மட்டுமே தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால மட்டும்தான் இந்த யுத்தமானது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்னர் சர்க்கிள், அவரோட ரொம்ப க்ளோஸ் இன்னர் சர்க்கிள், ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான பணக்காரர்களாக இருக்கக்கூடிய சில ஒலிகாக்ஸ், இவங்க எல்லாருக்குமே பிரச்சனையை கொடுத்துருக்கு. அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுது, அவங்களோட வியாபாரம் மற்ற நாடுகளில் தடைப்படுத்தப்படுது, ரஷ்யாவோட பொருட்கள், அதாவது ரஷ்யாவோட அந்த பெரும் பணக்காரர்கள் மற்ற நாடுகளில் ஈட்டி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முடக்கப்படுது, சொந்த நாட்டுக்குள்ளேயும் வியாபாரம் அடி வாங்குதுன்னு நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் பண்றப்போ புதின் அவர்கள் ஒரு அமைதிக்கு ஒத்துக்குவாரு. அதற்கான சில சிக்னல்ஸ் ஆனது, சில அந்த சொல்லுவாங்கல்ல ஏன்பா ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள் ரஷ்யாவில் இருந்து கசிஞ்சதாக பேசியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இதேமாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. கடைசியாக பார்த்தோன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணி அது ஆல்மோஸ்ட் ஃப்ளாப் ஆகக்கூடிய நேரத்தில் இருந்த ஒரு தருணத்தில் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எங்களோட கவுண்டர் ஆஃபென்சிவ்னால பெரிய அளவுக்கு ப்ரெஷர் ஆகி ரஷ்யா இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிக்க போகிறாங்கன்னு. ஆனால் அது 2026 வந்துருச்சு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு ரஷ்யா கிட்ட இருந்து வரல. அடுத்ததான் இந்த கருங்கடலில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். கடந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்தில் ரஷ்யா தாக்கி இருக்கக்கூடிய உக்ரைனோட வர்த்தக கப்பல்கள், இந்த கமர்ஷியல் ஷிப்பிங்கில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19 கப்பல்கள். இந்த 19 கப்பல்கள் எல்லாமே துறைமுகங்களுக்கு வெளியில் தாக்கப்பட்டது. ஸோ ரஷ்யா கொடுத்த அந்த டேட்டாவில் 40ன்னு சொல்லக்கூடிய டேட்டாவில் 19 கப்பல்கள் இது வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிறுவனம் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா மர்ஸ்க். இவங்க உலகத்தோட மிகப்பெரிய ஒரு கார்கோ ஹேண்ட்லிங் நிறுவனம்னு சொல்லலாம். கப்பல்களில் அந்த சரக்குகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அவங்க அந்த ஆப்ரேஷன்ஸை கருங்கடலில், குறிப்பாக உக்ரைனோட அந்த துறைமுகங்கள், ஒடேசாவோட பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை துறைமுகங்களையும் இவங்களோட ஆப்ரேஷன்ஸை இப்போதைக்கு டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க காரணமாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா ஒரு நேவல் பிளாக்கேடை ஈரானோட அந்த கருங்கடல் துறைமுகங்கள் மேலே போட்டிருக்காங்க. இதோட விளைவாக இந்த கப்பல்களுக்கு அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுனால ஒடேசா துறைமுகங்களை தவிர்த்து இந்த கப்பல்கள் மற்ற பகுதிகளில் இயங்கும். அதாவது இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆர்டரும் இவங்க உக்ரைனுக்கு டெலிவர் பண்ண மாட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால உக்ரைனோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸை தவிர்த்து பக்கத்தில் ரொமேனியாவோட துறைமுகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டா பகுதியில் இந்த சரக்குகளானது ஒப்படைக்கப்படும்ன்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் சார்பிலேருந்து நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கார்கோஸையாவது என்கிட்ட ஹேண்டில் பண்ணிடுங்க. ஏன்னா ரொமேனியாவிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வரணுன்றப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் நம்பி இருக்கணும். அது ரஷ்யானால தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகுன்றப்போ அது உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கு. ஆனால் அந்த நிறுவனம் அதை ரிஜெக்ட் பண்ணதாகவும் செய்தியில் நடந்து வந்திருக்கு. சரி, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா
ட்ரம்ப் அவர்கள்கிட்டையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஹோப் கிடைச்சதா சொல்லியிருக்காரு இந்த யுத்தம் நிற்கிறதுக்கான. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இப்போ மெயினாக ஈரானுக்கு வருவோம். ஈரானோட கடந்த சில நாட்களோட தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்டனை குறி வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ ஜார்டன் பற்றி பேசின வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இஸ்ரேலுக்கான அதாவது இஸ்ரேல் மேலே ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு முன்னாடி ஜார்டன் அவங்களை சேஃப்கார்ட் பண்ணுறாங்கிறதுனால ஜார்டன் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடக்குதுன்னு. அது இப்போ பல ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பல முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்தியை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம பேசினால தான் நான் பேசினாங்கன்னு சொல்லலை. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை பற்றி பார்த்துருப்போம். இப்போ அந்த டாபிக் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ என்ன மேட்ரு? ஜார்டன் தாக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் பின்னாடி அவங்களோட ஷேடோவில் இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக இந்த ஒரு செய்தி தான் மாறி இருக்கு. என்னன்னா, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 தரப்பு யுத்தத்தில் இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து ஒரு சீஸ்ஃபயர் சைன் பண்ணாங்க, MOU சைன் பண்ணாங்க. ஆனால் அது போயிடுச்சு. ஆனால் இஸ்ரேல் எந்த விதமான அறிவிப்புகளும் இன்னும் கொடுக்கல, அமைதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோன்னா சவுதி அரேபியாவுக்கு எதிரான நேவல் பிளாக்கெடை ஹவுதிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மீண்டும் மோதல் அதிகமாக நடக்கிறப்போ இஸ்ரேல் மட்டும் அமைதியாக இருக்கிறத எல்லாருமே கவனிச்சிருப்போம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி பெரிய ஒரு பிளான்ன்றதே இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில், அதாவது வெறும் ஒரு சில நாட்களுக்குள்ள இஸ்ரேலுக்கான அந்த க்ரீன் சிக்னலை கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஹெவியஸ்ட் பாம்பிங் கேம்பெயின் இந்த யுத்தம் தொடங்கி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு பாம்பிங் கேம்பெயின் வரப்போகிற அந்த ஒரு சில நாட்களுக்குள்ள ஈரான் மேலே நடத்தப்பட போகிறதாகவும், அப்படி அந்த ஹெவி பாம்பிங் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஈரானோட ரிட்டாலியேஷன் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா நீ இதெல்லாம் அவனுக்காக தான் பண்ணுற. அப்போது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளை மட்டும் நான் அடிக்காமல் பிரச்சனைக்கான மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாட்டை நான் தாக்க போகிறேன்னு ஈரான் கண்டிப்பாக இஸ்ரேலை அடிப்பாங்க. அதற்கு தயாராகக்கூடிய வகையில் இஸ்ரேல் மொத்தத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா அந்த ஒரு செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்படியா இருக்கு இது பாசிபிள்? இப்போதைக்கு பார்த்தோன்னா இஸ்ரேல் அமைதியாக இருக்காங்க, எந்த விதமான மிலிட்ரி மூவ்மெண்ட்டும் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மிலிட்ரி மூவ்மெண்ட் இருக்குது. நேற்று ஒரு நாளில் மட்டும் 24 அமெரிக்காவோட ரீஃபியூவலர் விமானங்கள் இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட்டை வந்து அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எண்ணிக்கை என்ன தெரியுமா? அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த எஸ்கலேஷனுக்கு முன்னாடி வெறும் 5, இப்போது 24 கிட்ட அந்த எண்ணிக்கையானது வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் பில்டப் இந்த இடத்துல இவங்க பண்ணுறாங்கன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பல உளவு ட்ரோன்கள், MQ-9 ரீப்பர் போன்று இருக்கக்கூடிய பல உளவு ட்ரோன்கள் இன்னைக்கு ஈரானால் சுட்டு வீழ்த்த முயற்சிகள் நடந்திருக்கு. அதில் ஒரு ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணோம், சுட்டு வீழ்த்துறோன்னு சொல்ல மாதிரி செய்திகள் ஈரானோட ஊடகங்களில் வந்திருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. ட்ரோன்கள் உள்ளே போயிருக்கனாலே அதிகமான டேட்டாவை கேதர் பண்ணுறாங்க. அதுவும் MQ-9 ரீப்பர் உள்ளே போகுதுன்னா இவங்களோட ரொம்ப சென்சிட்டிவான டார்கெட்ஸ், ரேடாஸோட லொகேஷன்ஸ், மிசைல் இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மிசைலை லான்ச் பண்ணக்கூடிய இடங்கள், மிசைலை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடங்கள், இன்னும் அந்த ஈரானோட ராணுவத்துக்கு இல்லை ஈரானுக்கு எதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராவோ இருக்கோ அது எல்லாத்த பற்றின டேட்டா பேசி எடுக்கிறதுக்கு தான். ஒரு பக்கம் ரீஃபியூலர் டேங்கர், இன்னொரு பக்கம் உளவு ட்ரோன்கள் உள்ளே போகிறது. F-18C போன்ற போர் விமானங்கள் UAEயில் இருக்கக்கூடிய அல்தஃப்ரா ஏர்பேஸில் இன்னும் ஆக்டிவாக இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக அதோட டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் மிஷனை அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அமெரிக்கா பண்ணல. முதல் முறையாக அதோட அப்பியரன்ஸ்ன்றதை பப்ளிக்காக ஃப்ளைட் ரேடார் போன்ற சில சைட்ஸில் டேட்டாவை எடுக்கிற அளவுக்கு ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் தான். அடுத்து வரக்கூடிய தாக்குதல் இல்லை அடுத்தது அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்றத ஒரு யூகமாக காமிக்கிறதுக்கு அமெரிக்கானால பண்ணப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பில்டப் நடந்துட்டு இருக்கப்போ ஈரானோட தாக்குதலில் இறந்த அந்த 4 நபர்களோட உடல்கள் அமெரிக்காவை வந்து அடைஞ்சிருச்சு. அதற்கான இறுதி மரியாதையை ட்ரம்ப் அவர்கள் செலுத்தியிருக்காரு. இது அமெரிக்காவோட இராணுவ வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதை காரணமாக வச்சு பெரிய ஒரு ரிட்டாலியேஷன் அமெரிக்கானால பண்ணப்படும். ஸோ ஈரானுக்கு எதிராக வரப்போகிற நாட்களில் அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படும். ஏன்னா இந்த ஒரு ரிட்டாலியேஷனில் இஸ்ரேலை அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான எல்லா ப்ராசஸுமே நடக்குது. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து டார்கெட் பண்ணக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள் அமெரிக்காவோட ரேடார் சென்டர்ஸ். இந்த மாதிரி ரேடார் சென்டர்ஸை தாக்குறதோட ஒரு முக்கியமான ரீசன் பிளைண்ட் பண்ணணும். இப்போது ஈரான்லேருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகுது. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஈரான்லேருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகுது, அது இஸ்ரேலில் போயிட்டு ரீச் ஆகணும். இந்த 2 தரப்புக்கும் இடைப்பட்ட தூரம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு 2000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2000 கிலோமீட்டர் அந்த பேலிஸ்டிக் மிசைல் ட்ராவல் பண்ணி ரீச் ஆகணும்னா அட்லீஸ்ட் சில நிமிஷங்கள் தேவைப்படும். தோராயமாக ஒரு 30 நிமிடங்கள், 20லேருந்து 30 நிமிடங்கள் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே அதோட லான்ச்லேயே அதை டிடெக்ட் பண்ணிட்டோம்னா எத்தனை மிசைல்ஸ் வருது, எந்த பகுதியில் வருது, அது எந்த பகுதியை நோக்கி வருதுன்றதை அமெரிக்காவோட ரேடார்ஸ் கண்டுபிடிச்சு சேட்டலைட் மூலமா அதோட இன்னும் எக்ஸாக்டான டேட்டாஸ் எடுத்து இஸ்ரேலுக்கு ஷேர் பண்ணிவிடுவாங்க. இஸ்ரேல்கிட்டே அந்த ரேடார்ஸ் இருக்குது. ஆனால் அமெரிக்காவோட உதவி உள்ளே இருக்கப்போ அக்யூரேட்டாக
அவங்களால அந்த டேட்டாவை எடுக்க முடியும். ஆனால் இந்த ரேடார் நெட்வொர்க்ஸ் பிளைண்டட் ஆகுறப்போ, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ இந்த டேட்டாஸை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. 10 ரேடார் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த 10ம் பக்காவாக ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருங்க. 10ல் 5 காலி, இல்லை 10ல் வந்து ஒரு 2-3 காலி மீதி தான் இருக்குது. எந்த அளவுக்கு டேமேஜ் இந்த ரேடார் நெட்வொர்க்கில் விழுதோ அதை நீங்கள் டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த விகிதம் குறையும், அதோட அக்யூரசின்றது குறையும். அப்போது இஸ்ரேலுக்கான ரியாக்ஷன் டைம் குறையும். 30 நிமிஷம் இதுக்கு முன்னாடி டைம் கொடுத்த இடத்துல மிசைல் கிட்ட வந்துருச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் இம்பாக்டை ஏற்படுத்த போதுன்னா அது இஸ்ரேலுக்குள்ள ஒரு பேனிக்கை உருவாக்கும், அவங்களோட டிஃபென்சஸ்லையும் அது பிரச்சனையை உருவாக்கும். அதை தான் இப்போ ஈரான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறப்போ ரெஃப்யூல் டேங்கரோட விமானங்களின் வருகை, அமெரிக்காவோட உளவு விமானங்கள் ஈரானுக்குள்ளே போகிறது, இங்கே தான் எங்களோட விமானங்கள் இருக்குன்றதை காமிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தொடங்குறதுக்கு முன்னாடி ஈரான் வந்து தொடர்ந்து ரேடாஸ் அடிக்கிறது, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுதா. ஸோ வரப்போகிற நாட்களில் மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வச்சு பெரிய ஒரு கேம் நடக்க போகுது. யாரெல்லாம் சிலிண்டர் வச்சு இல்லையோ பார்த்து இருந்துக்கோங்க. பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா மீண்டும் தட்டுப்பாடுகள் வரதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் இந்த இடத்துல உருவாகும். ஸோ அதே இந்த இடத்துல ஒரு அடிஷனலான ஒரு டேட்டா உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நடான்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, ஈரானோட அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. அந்த இடத்துல இன்னும் ஆக்டிவாக ஈரான் அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. இது மட்டும் நம்ம டார்கெட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக அணு ஆயுதத்தை நோக்கி அந்த ஒரு கேம்குள்ளே ஈரான் திரும்ப இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த பிகாக்ஸல் மவுண்டைன் அந்த ஒரு பகுதி அமெரிக்காவோட ரேடார் வட்டத்துக்குள்ளே இப்போ வந்ததாக செய்திகள் நடந்து வந்திருக்கு. ஸோ நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி இல்லை நியூக்ளியர் ஏவுகணைகள் நியூக்ளியர் குண்டுகளை பற்றி அமெரிக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேறு வழியில் த ஸ்ட்ரைக்ஸ் ஆர் ஆன் த வே. அது ஈரான் எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஈரானோட அடுத்த கட்ட திட்டங்கள் என்னன்றது இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த முறை அமெரிக்கானால் தாக்குதல் நடத்தப்படுதுன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்வினையானது கண்டிப்பாக இந்த இடத்துல ஈரானால் கொடுக்கப்படும். அதோட சின்ன ஒரு சாம்பிள் தான் இந்த ஜார்டன் பேஸில் நடந்தது. ஈரான் அடித்து ஒரு ஸ்ட்ரைக்கில் இல்லை கடந்த 2-3 நாட்களாக ஈரான் தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கில் கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உடைட் பேஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பேஸ், 1 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட ஒரு பேஸ். நம்மளோட இன்னைக்கு மதிப்பீடுக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி. அங்கேருந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்கா அவங்களோட ஏர்கிராஃப்ட்ஸ் மொத்தத்தையும் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு யூஎஸோட ஏர்கிராஃப்ட் கூட இன்னைக்கு கத்தாரில் இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா அதே ஒரே ஃப்ளோவில் வரது தான். எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்கன்னா பெரிய ஒரு ஸ்ட்ரைக்ஸ் நடக்க போகுது. பயமுறுத்ததுக்காக சொல்ல இருந்தாலும் சொல்கிறேன், ஈரான் யுத்தம் எந்த அளவுக்கு நீட்டிகிட்டே போகுதோ அது மிடில் ஈஸ்ட்டுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, நமக்குமான பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கான அந்த ஒரு பாதிப்பை கண்டிப்பாக அடைவோம். ஏன்னா நம்ம டே டு டே யூஸ் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அவங்கள தான் நம்பியிருக்கோம். நம்மக்கிட்ட பெருசாக ப்ரொடக்ஷன் கிடையாது, அவங்கள மட்டுமே மொத்தமாக நம்பியிருக்கோம். சமையல் எரிவாயு முதற்கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருக்கப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை நம்ம சமையல் கட்டு வரைக்கும் வரும். ஸோ யாராச்சும் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரே ஒரு கோரிக்கையாக இருந்துட்டுருக்கு. ஆனால் அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள், ஒருவேளை அவர் என்ன நினைப்பார்னு உங்களுக்கு என்ன சஜஷனில் கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக சொன்னால் 2 கேள்விகள் மட்டும்தான். ஒன்று, உக்ரைனோட அதிபர் புதினோட இன்னர் சர்க்கிளில் இருந்து அவருக்கு இன்புட் வந்ததாக சொல்கிறாரு. இது என்ன விதத்தில் எடுத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திரும்பவும் ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராமை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லி அமெரிக்கா அவங்களோட ரெகுலர் பிளே புக்கை இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இன்னும் விடுவது உங்கள் எல்லாருக்கே.